ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்லிக் பிக்கல்ஸ். நிறைய பேருக்கு கார்லிக் பிக்கல்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் தயிர் சாதத்துக்கு இது ஒரு மெயின் டிஷ்ஷாகவே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான். நிறைய பேர் டிஃபால்ட்டாகவும் இந்த டிஷ்ஷு நம்ம சாப்பிடலாம். கார்லிக் பிக்கிள்ஸ் இனிமேல் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிலே சூப்பராக நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் ஆனாலும் கண்டிப்பாக இது கெடுதல் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சூப்பராக ஹெல்த்தியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கிளியராக புரியும். பிக்கிள்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா கடுகு தான். கடுகு வெந்தயமும் ஒவ்வொரு ஸ்பூன் ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கிடுவோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகும் வெந்தயமும் நம்ம கருகாமல் வறுத்து எடுத்துக்கிறணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். கருகிட்டோம் அப்படின்னா இதில் கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ கருகாமல் இதை வறுத்து எடுத்துக்கிடலாம். இதை வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிடலாம். இது ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். பிக்கிள்ஸ் தண்ணி பட்டால் கெட்டு போயிடும். அதுக்காக இப்போ வெள்ளைப்பூடில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நம்ம எம்டி பேனில் நம்ம லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிக்கிடுவோம். எம்டி பேனில் ஆயிலில் ஆட் பண்ணிடக்கூடாது. எம்டியாக தான் இருக்கணும். இந்த வெள்ளைப்பூடில் நம்ம ஒரு சொட்டு தண்ணி இருக்காமல் நம்ம பார்த்துக்கிறணும். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிக்கிள்ஸ் கெட்டு போயிடும். கெட்டு போகிறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் லைட்டாக நம்ம எம்டி இதில் நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். அப்போ தான் தண்ணி விடாமல் இருக்கும். ஸோ இப்போ வறுத்து எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறப்போம். பிக்கிள்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பொடி பண்ணுறதுக்கு கடுகு வெந்தயமும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு 2 டைப்பாக நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா புளி நான் நனைய போட்டு வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெந்தயமும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை பொடி பண்ணி வச்சுக்கிடலாம். இது பொடி பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் வெள்ளைப்பூடு வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு புளி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் நனைய போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். வெள்ளைப்பூடும் புளியும் நம்ம அரைச்சி நம்ம ஒரு விழுதாக நம்ம வச்சுக்கிட்டாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிற போகிறேன். அதுக்கு முன்னாடி மீதம் இருக்க இந்த வெள்ளைப்பூடை எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற போகிறோம். வெள்ளைப்பூடு விழுது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தாளிக்க போகிற ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எம்டி வெள்ளைப்பூடு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை இதில் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கிற போகிறோம். வெள்ளைப்பூடோட கலர் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக கோல்டன் கலரில் வரணும். அந்த மாதிரி வரும்போது அந்த வெள்ளைப்பூடை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிடலாம். மாற்றி வச்சதும் இப்போ இனிமேல் தான் நம்ம ஊறுகாய் நம்ம தாளிக்க போகிறோம். இந்த பிக்கிள்ஸ் எப்படி தாளிக்கணும் அப்படின்னா, இந்த ஆயில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஆயிலில் கடுகை போடணும். ஃபஸ்ட்டு கடுகு போட்ட பிறகு கருவேப்பிலை போடுங்க. சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கடுகு வெந்தயம், அந்த பொடி ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடை கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். வெள்ளைப்பூடு விழுது அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஊறுகாவோட கன்சிஸ்டன்சி எப்படின்ட்டு தெரியும். அந்த மாதிரி வருத வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட படக்கூடாது. பட்டுச்சு அப்படின்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் எவ்வளோ ஆயில் நம்ம ஆட் பண்ணுதோமோ அதுதான் வினிகர் ஆட் பண்ணிக்கிடலாம். நிறைய பேர் வீட்டில் வினிகர் இருக்கும். இது ஆப்ஷனல் தான். வினிகர் இல்லை அப்படின்னா ஆயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ்காக நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவு நம்ம நாட்டு சர்க்கரை அல்லது
அச்சு வெல்லம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிடலாம். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க அச்சு வெல்லம் இதில் 2ல் ஏதாச்சும் நம்ம எடுத்துக்கிடலாம். எடுத்து நல்லா ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிடலாம். ஊறுகாவோட அந்த தன்மை வந்து வரும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஊறுகாவுக்கு கண்டிப்பாக ஆயில் வந்து அதிகமாக ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரும். ஊறுகாவில் நிறையா உப்புத்தன்மை வந்து இருக்கிறதுனால இது வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து உப்பு வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, ஏன்னா உப்பு சத்து அதிகமாக ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம்.